அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஹோம்மேட் வைப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம எவ்வளோ வாட்டி ட்ரை பண்ணாலுமே 1 கிலோ அளவுக்கு பர்ஃபெக்டாக வர மாட்டேங்குதுன்னு சொல்கிறவங்களுக்காக ப்ரௌனி ரெசிபி தான் ஷேர் பண்ணியிருக்கேன். நான் சொல்கிற அளவு போல் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு 1 கிலோவுக்கு கொஞ்சம் கூடுதலாகவே ப்ரௌனி வந்துட்டு அழகாக நீங்கள் செஞ்சு எடுக்கலாம். நான் இன்றைக்கி ட்ரிப்பிள் சாக்லேட் அப்புறமா அசார்டட் ப்ரௌனியை தான் செய்ய போகிறேன். ஸோ அப்படியே அவங்க கூடவே ஷேர் பண்ணிக்கலான்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு நான் எல்லாத்தையுமே எடை போட்டு காமிச்சிக்கிறேன். நம்ம பட்டர் எடுத்துக்கலாம். நான் ஆல்ரெடி 1/4 கிலோ அப்புறமா 1/2 கிலோ அளவுக்கு ப்ரௌனி ரொம்பவே பர்ஃபெக்டான மெஷர்மெண்ட்ஸோடு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் அது இன்னுமே எனக்கு ட்ரை பண்ணி ஃபோட்டோஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. அல்ஹம்துலில்லாஹ். அந்த வீடியோக்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணி வைக்கிறேன். யாராவது பார்க்காதவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம 1 கிலோ அளவுக்கு ப்ரௌனி செய்கிறதுக்கு பட்டர் வந்துட்டு ஒரு 150 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம். இந்த பட்டருமே வழக்கம் போல் நம்ம கொஞ்சம் கூடவா குறையவாக இருக்கலாம். கரெக்டாக எக்ஸாக்டாக இவ்வளோ தான் அளவு இருக்கணும்ன்ட்டு இல்லை. 1-2 கிராம் நம்ம கூட குறைய எடுத்தாலுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் வரும். நான் லாஸ்ட்டாக அப்லோட் பண்ணியிருந்தேன் முட்டை மிட்டாய் வீடியோ, ரொம்ப நல்ல ரீச் கிடச்சிது. நான் சேல்ஸ்க்கு யூஸ் பண்ணுற முட்டை மிட்டாய் ரெசிபி தான் அது. ஆல்ரெடி நான் அந்த வீடியோவிலுமே நான் வந்துட்டு தெளிவாக நான் சொல்லி தான் நான் வந்துட்டு ஷேர் பண்ணியிருந்தேன். இருந்தாலுமே நிறைய பேர் என்கிட்ட அதோட ரேட் அப்புறமா அளவுகள் எல்லாமே எனக்கு வந்து மெசேஜ் பண்ணி கேட்டுகிட்டே தான் இருக்கீங்க. நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டுமே வராது. கண்டிப்பாக நீங்கள் ஒன்ஸ் நல்லா ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கேளுங்க. ஏன்னா எல்லா டவுட்டுமே நான் வீடியோலேயும் நான் நல்லா தெளிவாக நான் கிளியர் பண்ணியிருப்பேன். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் இப்போது சாக்லேட் எடுத்துக்கலாம். சாக்லேட் ஒரு 300 கிராம் அளவுக்கு எடுக்கணும். இதுவுமே கொஞ்சம் கூடுதலாகவும் குறைவாகவும் இருக்கலாம். 254 கிராம் கிட்ட இருந்துச்சு. இந்த 2 பார் மொத்தமாக நான் எடுத்திருக்கேன். இதை நல்லா நம்ம பொடியாக நல்லா நறுக்கி எடுத்துக்கலாம். இப்போ வர வர என்னன்னு தெரியல, இந்த மோடே சாக்லேட் வந்துட்டு ரொம்பவே கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி இருக்குது. எனக்கு கட் பண்ணும்போது ரொம்ப ஹார்டாக இருக்க மாதிரி இருக்குது. இருந்தாலுமே எனக்கு ப்ரௌனி வந்து நல்லபடியாக தான் வந்துட்டுருக்கு. அதனால் நான் அந்த சாக்லேட் நான் இன்னும் மாற்றாமல் இருக்கேன். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி இருக்குது. நல்லா வந்து ப்ரெஷர் கொடுத்து அது கட் பண்ணுற மாதிரி தான் இருக்கே. நல்லா பொடியாக நறுக்கி வச்சா தானே நம்மளுக்கு சீக்கிரமாகவுமே வந்துட்டு மெல்ட் ஆயிடுது. அதனால் நல்லா இந்த மாதிரி சாப் பண்ணி எடுத்துக்கிறது. அப்புறமா நம்ம டபுள் பாயில் பண்ணிக்கலாம். அப்புறமா அந்த முட்டை மிட்டாய் வீடியோவில் நிறைய பேருக்கு என்ன டவுட் வந்திருந்ததுன்னா, 1/2 kg அளவில் முட்டை மிட்டாய் செய்கிறதுக்கு 6 முட்டை தான் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் என்ன 2 முட்டை யூஸ் பண்ணியிருக்கீங்க, இது எப்படி இருக்கும், எந்த டேஸ்ட்டில் இருக்கும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நீங்கள் ஒன்ஸ் ஒரே ஒரு வாட்டி மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த டேஸ்ட் வந்துட்டு உங்களால் மறக்கவே முடியாது. சீரியஸாகவே சொல்கிறேன். அவ்வளோ நல்ல டேஸ்ட்டாக செம்ம ரிச்சான ஒரு டேஸ்ட்டில் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறமா அது எவ்வளோ நாள் வச்சு ஸ்டோர் பண்ணலான்னு கேட்குறாங்க. மேக்ஸிமம் நம்ம தாராளமாக 1 வாரம் வரைக்குமே வெளியில் ரூம் டெம்பரேச்சரில் வச்சு யூஸ் பண்ணலாம். இருந்தாலுமே நான் வந்துட்டு சேஃபர் சைடாக நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, எல்லாருக்கிட்டையுமே 3 to 4 days இல்லைனா 4 to 5 days தான் சொல்லியிருந்தேன். ஏன்னா நம்ம எக் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, நம்ம கைப்படாமல் நம்ம பேக் பண்ணி வச்சோன்னா நல்லா தாராளமாகவே 1 week வரைக்குமே தாங்கும். ஏன்னா நான் வெளியில் வச்சு பார்த்துருக்கேன், நல்லா இருந்திருக்கு. அதனால தான் நான் சொல்கிறேன். ஆனால் கொரியர் பண்ணும்போது நம்ம ரிஸ்க் எடுக்க வேண்டாம் இல்லையா, நம்ம செஞ்சு நம்ம ஃப்ரெஷ்ஷாக அனுப்புறது தான் நல்லது. இந்த டவுட்ஸ் எல்லாமே என்கிட்ட ரிப்பீட்டடாக கேட்டதால் நான் இந்த வீடியோவில் இடையிடையிலே நான் சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட் இப்போ நம்ம மாவு சக்கரை எல்லாத்தையுமே நம்ம அளக்க ஆரம்பிச்சிடலாம். மாவுமே 1-2 கிராம் நம்ம கூட குறைவாக இருக்கலாம். அதுக்குன்னு ரொம்ப அதிகமாகவும் எடுத்துடாதீங்க. மாவு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா ஒரு மாதிரி கேக்கை போல் வந்துடும். ப்ரௌனி நல்லா ஃபஜ்ஜியாக தானே இருக்கும். ஸோ நல்லா ஃபஜ்ஜியான ப்ரௌனி கிடைக்கிறதுக்கு கரெக்டாக ஒரு 140 கிராம் அளவுக்கு எடுத்தால் கரெக்டாக இருக்கும். 1-2 கிராம் கூட குறைவாக இருக்கலாம். நான் இப்போ 143 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது வந்து 1 கிலோ அளவுக்கு செய்கிறதுக்கு சரியாக இருக்கும். அப்புறமா கொக்கோ பவுடர் வந்து என்கிட்ட நிறைய பேர் வந்து கிராம் கணக்கில் தான் வந்து கேட்குறீங்க. நான் எப்போவுமே 1/2 கிலோ அளவுக்கு செய்கிறதா இருந்தால் 2 ஸ்பூன் அளவுக்கு எடுப்பேன். 1 கிலோ அளவு செய்கிறதா இருந்தால் 4 ஸ்பூன் அளவு எடுப்பேன். இப்போ கிராம் வந்து டேர் பண்ணி காமிக்கிற பாருங்கள். இப்போ கரெக்டாக நான் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன்னா 21 கிராம் அளவுக்கு இருக்குது. அவ்வளோதான். நான் எப்போவுமே இந்த கொக்கோ இந்த மாதிரி ஸ்பூன் கணக்கில் தான் எடுப்பேன். சரியாகவே இருக்கும். நெக்ஸ்ட் இது கூடவே கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சின்ன ஸ்பூனில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறமா நிறைய சிஸ்டர்ஸ் ஸ்ரீலங்காவிலேருந்து பார்க்குறதா எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, மெசேஜுமே பண்ணியிருந்தாங்க. அவங்களோட ஊரில் பால்கோவா எங்கேயுமே கிடைக்கலன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம பால்கோவாக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணலான்னு சொல்லியெல்லாம் கேட்டிருந்தாங்க. பால்கோவா யூஸ் பண்ணி செஞ்சதாக நல்ல ரிச்சான ஒரு டேஸ்ட்டில் கிடைக்கும். பால்கோவா நம்ம வீட்டிலேயே நம்ம அழகாக நம்ம ரெடி பண்ணலாம். பாலை வந்துட்டு நல்ல திக்கான ஃபுல் க்ரீம் பால் எடுத்துக்கிட்டு நம்ம நல்லா சிம்மில் வச்சு நல்லா நம்ம கலக்கி விட்டுக்கிட்டே நம்ம நல்லா பாயில் பண்ணிகிட்டே இருக்கணும். அது கொஞ்சம் நேரம் ஆகும். ஆனால் நல்லா வந்துட்டு கொஞ்சம் நேரத்தில்
நல்லா அப்படியே சுண்டிரும். அவ்வளோதான் நம்மளுக்கு பால்கோவா ரெடி ஆயிரும். அதுவே நம்மளுக்கு பாலில் செய்கிறது ரொம்ப லேட் ஆகுது இல்லையா, இதுக்கு பதிலாக நம்ம பால் பவுடரில் கூட செய்யலாம். பால் பவுடரை கூட கொஞ்சமாக நம்ம பால் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணி நல்லா கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு பால்கோவா வந்து ரெடி ஆயிரும். இந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் இப்போ நம்ம அந்த சாக்லேட்டு பட்டர் எல்லாத்தையும் நல்லா நம்ம டபுள் பாயில் பண்ணி கரைச்சிட்டு அதை நல்லா ஆற வச்சாச்சு. இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க வெள்ளை சர்க்கரை அப்புறமா ப்ரௌன் சுகர் இது ரெண்டுத்தையுமே நம்ம அளந்து எடுத்துக்கலாம். 2 சர்க்கரையும் ஒன்றா சேர்த்து 240 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த வெள்ளை சர்க்கரை இருக்கு இல்லையா, பொடி பண்ணி வச்சுருந்த சர்க்கரை அது ஒரு பாதி அளவு எடுத்துகிட்டு ப்ரௌன் சுகர் ஒரு பாதி அளவுக்கு எடுத்துக்கலாம். இதுவே நீங்கள் மொத்தமாகவே உங்களுக்கு ஒயிட் சுகர் சேர்க்குறதா இருந்தாலுமே நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லையா நீங்கள் ப்ரௌன் சுகர் மொத்தமாகவே எடுக்கிறதாலுமே எடுத்துக்கலாம். டேஸ்ட் ரொம்பவே நல்லா தான் இருக்கும். நான் எப்போவுமே இந்த மாதிரி சரி பாதியாக தான் எடுத்துப்பேன், ரொம்பவே நல்லா வரும். நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் நம்ம வெறும் வெள்ளை சர்க்கரையில் செய்கிறத விட இந்த மாதிரி ப்ரௌன் சுகர் சேர்த்து செய்யும் போது டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், இப்போ அளக்கிறது எல்லாமே நம்ம அளந்தாச்சு. இப்போ இந்த மிஷின் எல்லாத்தையும் நம்ம எடுத்து ஓரமாக வச்சிடலாம். நெக்ஸ்ட் இப்போ முட்டை சேர்த்துக்கலாம். முட்டை ஒரு 4 முட்டை அளவுக்கு தேவைப்படும். பெரிய முட்டையாக இருந்ததுன்னா 3 முட்டையே சரியாக இருக்கும். சின்ன முட்டையாக இருந்ததுன்னா ஒரு 4 முட்டை அளவுக்கு சரியாக இருக்கும். முட்டை எப்போவுமே நல்ல ரூம் டெம்பரேச்சரில் இருக்கும் போது நீங்கள் இந்த மாதிரி ப்ரௌனிலாம் செய்ய ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்த உடனே நம்ம செய்யக்கூடாது. நல்லா அது ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறமா நீங்கள் செய்ய ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்புறமா நம்ம இந்த முட்டையை நம்ம பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா, அந்த டைமில் நம்ம ஓடிஜி ப்ரீஹீட் பண்ணால் போதும், நம்மளுக்கு சரியாக இருக்கும். அப்புறம் எப்போவுமே இந்த மாதிரி முட்டையில் அந்த குட்டியாக ஒயிட் கலர் பார்ட்டிக்கல் இருக்கும் இல்லையா, அதை நான் எப்போவுமே எடுத்துருவேன். நான் லாஸ்ட் வீடியோலுமே காமிச்சிருந்தேன். என்கிட்ட சில பேர் கேட்டிருந்ததால் யாருக்காச்சும் யூஸ் ஆகுமேன்னு சொல்லி நான் காமிச்சிருந்தேன். இது மாதிரி எடுக்கிறதால நான் வெனிலா எசன்ஸ் எதுவுமே நான் சேர்க்குறதே கிடையாது. அந்த முட்டை ஸ்மெல் சுத்தமாக இருக்கிறதே இல்லை. ரொம்ப ரொம்ப நல்ல ரிவ்யூ தான் வருது. நீங்களுமே கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த முட்டையை போட்டு நல்லா கலக்கி எடுத்துக்கலாம். நான் பீட்டர் எதுவுமே யூஸ் பண்ணுறது கிடையாது. சும்மா இந்த மாதிரி விஸ்க் வச்சு தான் எப்போவுமே நான் ஸ்டார்டிங்லேருந்து செய்கிறது. ஸோ இந்த மாதிரி விஸ்க் வச்சு செய்யும் போது தான் ப்ரௌனியுமே நம்மளுக்கு நல்லா பர்ஃபெக்டாக வரும். இப்போ முட்டையை நல்லா கலக்குனதுக்கப்புறமா இந்த பொடி பண்ணி வச்சுருந்த சர்க்கரையுமே சேர்த்துட்டு நல்லா நம்ம கலந்து எடுத்துக்கலாம். நிறைய பேருக்கு இந்த கிரிங்கிள் டாப்பு வர மாட்டேங்குது, அப்புறமா வந்துட்டு கார்னர்ஸ்லலாம் வந்துட்டு ஒரு மாதிரியாக ஹார்டாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க இல்லையா. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி நல்ல சர்க்கரையை நல்லா இந்த மாதிரி கலந்து கரைச்சி எடுத்துக்கோங்க. சர்க்கரை சரியாக இந்த மாதிரி கரையாமல் கலக்காமல் இருந்ததுன்னா கூட நம்மளுக்கு அந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும். நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இதுக்கு நீங்கள் வந்துட்டு பீட்டர் யூஸ் பண்ணணுன்ட்டு கிடையாது. நல்லா கொஞ்சம் நேரம் அடிச்சுட்டே இந்த மாதிரி கலக்கிட்டே இருந்திங்கன்னா உங்களுக்கு சரியாக வந்துடும். நெக்ஸ்ட் இப்போ நம்ம சாக்லேட்டும் பட்டரும் நல்லா நம்ம ஆற வச்சுருந்தோம் இல்லையா, அது நல்லாவே ஆறி வந்துருச்சு. இது லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த முட்டை சக்கரை மிக்சரை நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாம். மேக்ஸிமம் நிறைய பேர் நான் நிறைய ஷார்ட்ஸ்லலாம் நான் பார்த்துருக்கேன், இந்த சாக்லேட் பட்டர் கூடவே அப்படியே முட்டையை உடச்சி சேர்த்துட்டு அப்படியே தான் செஞ்சுருக்காங்க. நான் எப்போவுமே இந்த மாதிரி முட்டையை தனியாக கலக்கிட்டு அதுக்கப்புறமா தான் இந்த சாக்லேட் கூட வந்து நான் சேர்த்து எடுப்பேன். ஸோ நல்லா ஒரு அழகான கிரிங்கிள் டாப்போடு நல்லா ஃபஜ்ஜியாகவே கிடைக்குது. எந்த ப்ரௌனி செஞ்சாலுமே சரி இந்த மெத்தடில் தான் நான் செய்கிறது, ரொம்ப நல்லா பர்ஃபெக்டாகவே வருது. ஸோ யாராச்சும் பிகினர்ஸாக இருந்தால் கூட நீங்கள் பயப்படாமல் இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ நம்ம கலந்து வச்சுருந்த முட்டை சக்கரை கலவையை இந்த சாக்லேட் மிக்சர் கூட நம்ம கலந்துக்கலாம். இப்போ முட்டை சக்கரை பட்டர் சாக்லேட் எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம டின்னை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். எப்போவுமே நான் ப்ரௌனி செய்ய ஸ்டார்ட் பண்ண முன்னாடியே நான் டின்னை எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுருவேன். இன்றைக்கி நான் டக்குன்னு வந்துட்டு செய்ய ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அது மறந்துட்டதால் மாவு கலக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம இந்த பேப்பர் எல்லாமே ரெடி பண்ணிடுவோன்ட்டு இந்த ஆடியோ எக்கோ பேக் ஷீட் தான் நான் வந்துட்டு யூஸ் பண்ணுறேன். இப்போ ரீசெண்டாக தான் நான் இது யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நல்லா ஈஸியாகவே எனக்கு இருக்குது. அந்த பேக்கிங் பேப்பர்லேயுமே ஒட்டாமல் வருது. ரொம்ப நல்லா ரிசல்ட் கிடைக்கிது. நீங்களுமே வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இந்த ஷீட் வந்துட்டு நான் வந்துட்டு எசன் ஷாப்பில் தான் வாங்கியிருந்தேன். நான் லாஸ்ட் வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ணியிருந்துருப்பேன். நான் ஆன்லைனில் நிறைய வாட்டி நான் பார்த்துருக்கேன். நான் எசன் ஷாப்பில் பார்க்கவும் சரி ஓகே வாங்குவோன்னு சொல்லி நான் வாங்கியிருந்தேன். ஆனால் ஆன்லைனில் ரேட் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது கடையில் இருக்கிறத விட. அப்புறமா நான் இப்போ எதுக்காக 2 டின் எடுத்திருக்கேன்னா, என்னோடய ஓடிஜியில் வந்துட்டு ஒரு வாட்டி வந்துட்டு ஒரு 1/2 கிலோ அளவுக்கு மட்டும் தான் என்னால் செஞ்சு எடுக்க முடியும். அதனால் நான் இப்போ ஒரு 1/2 கிலோ அளவுக்கு அடுப்புலையும் 1/2 கிலோ அளவுக்கு ஓடிஜிலையும் நான் வச்சு எடுத்துக்க போகிறேன். அதனால தான் நான் 2 டின் எடுத்திருக்கேன். இந்த 2 டின்லையுமே நான் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு தான் நான் பேக் பண்ணி எடுப்பேன். இதுவே நம்ம அதில் ட்ரிபிள் சாக்லேட் அப்புறமா சாக்கோ சிப் அந்த மாதிரிலாம் நம்ம எக்ஸ்ட்ராவாக நம்ம லோட் பண்ணி செய்கிறோன்னா நம்மளுக்கு கூடுதலான வெயிட் கிடைக்கும். இப்போ மாவை நம்ம 2 பேட்சஸாக போட்டுட்டு கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நம்ம பொறுமையாக கலந்து எடுத்துக்கலாம்.
இப்போ ரீசெண்டாக நிறைய பேர் எனக்கு ப்ரௌனியோட பிக்சர்ஸ் எல்லாமே அனுப்பி கேட்க போல் வருதுன்னு சொல்லி நிறைய டவுட்ஸ் எல்லாமே கேட்குறீங்க. நீங்கள் டைமிங் வந்து கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக அது கேட்க போல் தான் வந்துடும். நம்ம என்ன தான் பார்த்து செஞ்சாலுமே நம்ம டைமிங் வந்து சரியான அளவில் வைக்கணும். ஸ்டார்டிங்கில் நம்மளுக்கு கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும். நம்ம செய்ய நம்மளுக்கு அந்த டைமிங்கோட அளவு எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். நீங்கள் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு செய்கிறீங்கன்னா ஒரு 20 நிமிஷம் அந்த மாதிரி வச்சு பாருங்கள். இல்லைனா ஒரு 15 நிமிஷம் கூட நீங்கள் வைங்க. அதுக்குள்ளேயே கூட நம்மளுக்கு ரெடி ஆகிரும். அப்படி சப்போஸ் ஆகலைன்னா கூட ஒரு 2 இல்லைனா 3 நிமிஷம் மட்டும் நீங்கள் வைங்க. எக்ஸ்ட்ராவாக ஒரு 10 நிமிஷம் அந்த மாதிரிலாம் வச்சு விட்டுட்டிங்கன்னா அவ்வளோதான். அது கேட்க போலன்னா அந்த மாதிரி டெக்ஸ்சர் வந்துட்டு மாறிடும். இந்த மாதிரி மைல்டாகவே கலந்து எடுத்துக்கோங்க. சும்மா லைட்டாக அந்த மாதிரி ஜென்டலாக நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் கரண்டி யூஸ் பண்ணி தான் 2 டின்லையுமே நான் ஈக்குவலாக நான் எடுத்துக்கிறேன். இதுவே நீங்கள் கரண்டிக்கு பதிலாக நீங்கள் வெயிட் மிஷினில் வச்சுட்டு நீங்கள் எடை போட்டு கூட நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கலாம் சரியான அளவில். நான் 2 டின்லையுமே ஒரு 2.5 கரண்டி அளவுக்கு ஈக்குவலாக நான் எடுத்துக்கிறேன். இதுவே என்கிட்ட பெரிய ஓடிஜி இருந்திருந்ததுன்னா நான் ஒரே டின்லேயே வச்சுட்டு ஒரே வேலையாக நான் முடிச்சிருப்பேன். எனக்கு வேலையுமே ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிருக்கும். இன்ஷா அல்லாஹ் கூடிய சீக்கிரமே வாங்கணும். துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். எனக்கு மற்ற நேரத்துலலாம் அந்தளவுக்கு பெரிய வேலையாகவே தெரியறதில்ல. இந்த சண்டே ஆஃபர்னு நம்ம போடும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நம்ம செய்கிறது போல் இருக்குது இல்லையா, அந்த டயத்தில் தான் எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருக்கும். நம்ம சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடணுன்ட்டு நைட்டெல்லாம் உட்காந்து செஞ்சுட்ருக்கிறது அந்த மாதிரியெல்லாம் செய்கிற மாதிரி இருக்குது. ஸோ இன்ஷால்லா கொஞ்சம் பெருசு இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். இன்ஷால்லா சீக்கிரமாகவே வாங்கணும். என்கிட்ட நிறைய ஹோம் பேக்கர்ஸ் அதுதான் வந்து சொல்லிகிட்ருக்காங்களே, சீக்கிரமாக பெரிய ஓடிஜி வாங்கிடுங்க, நீங்கள் அடுப்பில் வச்சு செய்கிறது எவ்வளோ கேஸ் ஆகும் அப்படின்ட்டு ஒரு வாட்டியுமே எனக்கு வந்துட்டு மெசேஜ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. இன்ஷால்லா நானுமே ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். இன்ஷால்லா பார்ப்போம். சீக்கிரமாகவே வாங்க தான் செய்யணும். இப்போ இந்த பேட்டர் எல்லாத்தையுமே கலந்துட்டு இந்த மாதிரி ஒரு குச்சி இல்லைனா ஒரு ஸ்பூன் இந்த மாதிரி வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு நல்லா அழகான ஒரு கிரிங்கிள் டாப் கிடைக்கும். இப்போ நான் இன்றைக்கி வந்துட்டு ட்ரிபிள் சாக்லேட் ப்ரௌனி ஒரு 3/4 கிலோ அளவுக்கும் அதுக்கப்புறமா 1/4 கிலோ அளவுக்கு அசார்டட் ப்ரௌனி ஆர்டர் எனக்கு இருக்குது. ஸோ நான் அதுக்கேற்ற மாதிரி நான் டாப்பிங் எல்லாமே நான் கொடுத்துக்கிறேன். இந்த ட்ரிபிள் சாக்லேட் ப்ரௌனிக்கு நான் எப்போவுமே வந்துட்டு அந்த 2M பிராண்டோட அந்த காம்பவுண்ட் சாக்லேட் தான் நான் யூஸ் பண்ணுவேன். இந்த வாட்டி எனக்கு 2M பிராண்டோட அந்த சாக்லேட் வந்து எனக்கு கிடைக்கல காம்பவுண்ட் சாக்லேட், அதனால் நான் மோடே தான் நான் யூஸ் பண்ணியிருந்தேன். இப்போ இடையில நான் செஞ்சுக்கிட்டு இருக்கக்குள்ளேயே வந்துட்டு கரண்ட்டுமே போயிடுச்சு. என்னடா இதுன்ட்டு ஆயிடுச்சு. ஏன்னா நான் ஓடிஜியுமே நான் ப்ரீஹீட்லாம் பண்ணி வச்சுருந்தேன். சரி எதுக்கும் நம்ம உள்ளே போய் வைப்போம், வந்துருச்சுன்னா அல்ஹம்துலில்லாஹ், இல்லைனா அடுப்புலேயே வச்சுப்போன்னு தான் நான் பாட்டு செஞ்சுட்டு இருந்தேன். இப்போலாம் என்னன்னு தெரியல, அடிக்கடி இந்த மாதிரி கரண்ட் போயிட்டே இருக்குது. சரி ஓகே, நம்ம ரெசிபியுமே நம்ம வந்து எடுத்தாச்சு, இடையில நிப்பாட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் மொபைலில் ஃப்ளாஷ் லைட்லாம் வச்சு நான் அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த டீன்லேயுமே ஒரு பாதி அளவுக்கு ட்ரிபிள் சாக்லேட் ஃபுல்லுக்குமே ஃபில் பண்ணிவிட்டு அப்புறமா இன்னொரு பாதி அளவுக்கு வந்துட்டு 1/4 கிலோ அளவுக்கு அசார்டட் ப்ரௌனி இருந்தது. ஸோ சாக்கோ சிப், அப்புறமா நட்டெல்லா நட்ஸ், அப்புறமா மில்க் சாக்லேட், டார்க் சாக்லேட் எல்லாமே கலந்து நான் வச்சுட்டேன். இதை நான் அடுப்புலேயே வச்சுட்டேன். அடுப்பில் வந்துட்டு எப்படி பேக் பண்ணுறீங்க நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. நான் ஆல்ரெடி ஸ்டவ் டாப் ப்ரௌனி கிளாஸ்னு ஒரு தனி வீடியோவே நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இன்ஷால்லா செக் பண்ணாதவங்க வந்துட்டு போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். நான் இந்த மாதிரி சட்டியில் வந்து உப்பு எதுவுமே நான் போடவே மாட்டேன். அப்படியே நம்ம வந்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா நம்ம ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம அது உள்ளே வச்சு நம்ம பேக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு மேலே வந்துட்டு ஒரு சட்டியில் கொஞ்சமாக சூடு வச்சுட்டு அந்த சட்டிக்கு மேலே வைக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாவே புரியும்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு வாட்டி மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த ஓடிஜியில் வைக்கிறதுக்காக நான் செட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அது கரண்ட் வந்த பாடு இல்லைன்ட்டு சரி பக்கத்துலேயே ஒரு சின்ன சட்டி, அதுக்கேற்ற மாதிரியான சட்டி எடுத்து நான் அதையுமே அடுப்பில் வச்சுட்டேன். கரெக்டாக நான் வச்சுட்டு மூடுறேன் பாருங்கள், டக்குன்னு கரண்ட் வந்துருச்சு. அல்ஹம்துலில்லாஹ். இதே மாதிரி தான் வந்து லாஸ்ட் டைம் ஆச்சு. எனக்கு ஒரு வாட்டி சண்டே ஆர்டர் நான் ஆஃபர் கொடுத்துருக்கையில் கரண்ட் வருது போகுது இதே வேலையாக தான் இருந்தது. அன்றைக்கும் அதே போல் தான் இருந்தது. ஸோ நான் அது எதுவுமே நான் வந்துட்டு கட் பண்ணாமல் அப்படியே நான் ரெக்கார்டிங்கில் அப்படியே நான் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ அந்த சூடான பாத்திரத்தையுமே அந்த சட்டிக்கு மேலேயே வச்சு நான் அப்படியே பேக் பண்ண விட்டுட்டேன். நிறைய பேர் என்கிட்ட ஸ்டவ் டாப்பில் செய்கிறதுக்கான ப்ரௌனி ரெசிபி கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸ்டவ் டாப்பில் செய்கிறதுக்கு தனி ப்ரௌனி ரெசிபி எதுவுமே கிடையாது. நம்ம நார்மலாக செய்கிறது போல தான். ஆனால் டைமிங் மட்டும் நம்ம கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக நம்ம அலாரம் அந்த மாதிரி நம்ம வச்சுட்டு எடுக்கணும். ஏன்னா ஓடிஜினா நம்மளுக்கு வந்துட்டு முடிஞ்சிருச்சுன்னா அதுவே ஆஃப் ஆகிக்கிறோம் இல்லையா. ஸோ நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. அடுப்பில் வச்சோன்னா நம்மளே தான் நம்ம பார்த்து எடுக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். இப்போ இடையிலேயே வந்து நம்ம செக் பண்ணிக்கிறணும், அப்படியே விட்டுறக்கூடாது. நான் ஒரு 20 நிமிஷம் கழிச்சு நான் செக் பண்ணுறேன். ஆனாலுமே எனக்கு வந்து ரெடி ஆகலை. மேலே பார்க்குறதுக்கு வந்துட்டு நல்லா அழகாக அந்த கிரிங்கிள் டாப்பில் ஃபார்ம் ஆகி நல்லா ரெடியானது போல தான் இருந்தது. இருந்தாலுமே அந்த குச்சியை வச்சு செக் பண்ணும்போது உள்ளெல்லாம் வந்துட்டு லைட்டாக பிச்சுன்னு அந்த மாவு ஒட்டுறது மாதிரி இருந்தது. அதனால் கூட ஒரு 3 நிமிஷம் நான் வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன்.
இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், மேலே பார்க்குறதுக்கு அழகாக ரெடியானது போல் இருக்குது. ஆனால் குச்சியை இன்சர்ட் பண்ணி பார்க்கும்போது அந்த லைட்டாக அந்த பிசு அந்த சரியாக வேகாத மாதிரி இருந்தது. அதனால் திரும்பியுமே நான் ஒரு 3 நிமிஷத்துக்கு நான் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். திருப்பியுமே மூடிட்டு அந்த ஒரு பெரிய சட்டி ஏதாவது நம்ம மேலே வச்சிட்டோம்னா நம்மளுக்கு சீக்கிரமாகவே நம்மளுக்கு நல்லா பேக்காகி வந்துடும். சரியாக ஒரு 3 நிமிஷத்துக்கு கழிச்சு நான் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து பார்த்துட்டு எனக்கு சரியாக இருந்தது. இன்ஷால்லா நீங்களுமே இதே மாதிரி வந்து இடையிடையில இந்த மாதிரி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு சில சமயம் நம்மளுக்கு ரெடி ஆயிரும். எப்போயாவது தான் இந்த மாதிரி ரெடி ஆகாமல் இருக்கும். அந்த மாதிரி டைமில் நம்ம கூட கொஞ்சம் நேரம் வச்சு மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ அழகான ஒரு கிரிங்கிள் டாப்போட ரொம்ப நல்லா வந்து சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். இது வந்து ஸ்டவ் டாப்பில் செஞ்சது, அப்புறமா பக்கத்தில் இருக்கிறது வந்துட்டு ஓடிஜியில் வச்சது. ரெண்டுத்துக்கும் எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே தெரியலை பாருங்கள். ரெண்டுமே ஒரே அளவில் தான் இருக்குது. அழகாக வந்துட்டு பேக்காய் வந்திருக்கு. அழகாக அந்த கிரிங்கிள் டாப் எல்லாமே வந்து சைடில் அப்படியே அங்கங்கே தெரியுது. இது நான் கடைசி எடை போட்டுமே காமிக்கிறேன். இதுவே நம்ம இந்த ட்ரிபிள் சாக்லேட் அப்புறமா இந்த அசார்ட்டட் அந்த மாதிரிலாம் நம்ம செய்யாமல் பிளெயினான ஃபஜ்ஜி ப்ரௌனியை செஞ்சுருந்தோன்னா நம்மளுக்கு சரியாக 1 கிலோவும் அதுக்கப்புறமா கூட ஒரு 80 கிராம் கிட்ட நம்மளுக்கு கிடச்சிருக்கோம். நான் இப்போ இந்த மாதிரி சாக்லேட்ஸ் அப்புறமா இந்த நட்ஸ் எல்லாமே நான் ஃபில் பண்ணி செஞ்சதால எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தான் கிராம் கிடச்சிருந்தது. நீங்கள் பாருங்கள், நான் வெயிட் போட்டு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இப்போ நான் ஓடிஜியில் வச்சுருந்தேன் இல்லையா, இது வந்து 1/2 கிலோ அளவுக்கு செய்கிற டின்னு தான். இது பாருங்கள் 550 கிராம் கிட்ட இருக்குது, 550.6 கிட்ட இருக்குது. இதில் ஃபுல் அண்ட் ஃபுல்லுமே நான் அந்த ட்ரிபிள் சாக்லேட் எல்லாமே நான் லோட் பண்ணியிருந்தேன் இல்லையா, ஸோ அவ்வளோ அதிகமான வெயிட் நம்மளுக்கு இருக்குது. நெக்ஸ்ட் இந்த அடுப்பில் வச்சுருந்தேன் இல்லையா, அதுவுமே நான் எடை போட்டு காமிக்கிறேன். இது சரியாக 595.6 கிராம் கிட்ட இருக்குது. இதுவுமே நான் வந்துட்டு நட்ஸ் அப்புறமா சாக்லேட்ஸ் எல்லாமே நான் எக்ஸ்ட்ராவை லோட் பண்ணதால் இந்த அளவுக்கு வெயிட் இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி சாக்லேட்ஸ் எதுவுமே லோட் பண்ணாமல் செஞ்சீங்கனாலுமே உங்களுக்கு ரொம்ப நல்ல பர்ஃபெக்டான ஒரு கிலோ அளவுக்கு ப்ரௌனி ரெசிபி கிடச்சிரும். ஸோ நான் சொல்லியிருந்த அளவுகள் எல்லாமே இதே போல் நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு பர்ஃபெக்டான ப்ரௌனி வந்துட்டு கிடைக்கும். இப்போ ரீசெண்டாக என்கிட்ட ஒரு சில சிஸ்டர்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க 1 கிலோ அளவுக்கு ப்ரௌனி ரெசிபி ஷேர் பண்ண சொல்லி. ஸோ அவங்களுக்காக நான் இந்த ரெசிபி ஷேர் பண்ணியிருந்தேன். அல்ஹம்துலில்லாஹ் இந்த ரெசிபி உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். எல்லாருமே மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ட்டு என்கிட்ட ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த ப்ரௌனிஸ் அண்ட் கேக்ஸ் எல்லாமே செஞ்சது வில்லேஜ் குக்கிங் சேனல் வச்சுருக்க இந்த சிஸ்டர் தான். வழக்கம் போல் எங்களோட ஊர் அப்புறமா பேர் எல்லாமே நான் மறந்துட்டேன். நான் இப்போ நைட்டில் வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதால என்னால் கேட்கவுமே முடியலை. இன்ஷால்லா எங்களோட டீட்டெயில்ஸ் அப்புறமா எங்களோட கான்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணி வைக்கிறேன். இன்ஷால்லா உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை நீங்கள் இவங்களுக்கு கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.